ஜாதகம் பாக்குறீங்க, மண்டபம் பாக்குறீங்க, ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்றீங்க, ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியா வாங்கிக்கிறீங்க. ஆனா அந்த கல்யாணம் பண்ற நபரை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத பாக்குறதே கிடையாது. கேட்டா எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, சோ அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுமாங்க தோணுது, புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தா வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தா தோணும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஒரு திருமணம் அப்படின்னு வரும்போது 2 பேருக்குமே பிடிச்சிருக்கணுங்க. பேரண்ட்ஸ் சொல்றாங்க இல்ல ஊரு சொல்றாங்கன்றதுக்காக நீங்க கல்யாணம் பண்றீங்க அப்படின்னும் போது நாளைக்கு பிடிக்கல அப்படின்னும் பொழுது நீங்க தான் கோர்ட்ல டிவோர்ஸ் வந்து நிக்கிறீங்க, நீங்க தான் கஷ்டப்படுறீங்க, உங்க குடும்பத்தோட சேர்ந்து கஷ்டப்படுறீங்க. சோ யாரு சொல்றாங்க என்ன சொல்றாங்க, பணம் இருக்கா வசதி இருக்கா அதெல்லாம் பார்த்து திருமணம் பண்றதுனால உங்க திருமணம் கடைசி வரைக்கும்லாம் இருக்க போறது கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பீங்களா அப்படின்னு நினைச்சு நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னாலே பாதி பிரச்சனை போயிடுங்க. கோர்ட்ல டிவோர்ஸ்ன்ற ஒண்ணே இருக்காது. சோ நான் சொல்றத பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் சொல்லுங்க.